அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நேற்று சென்னை தூர்தர்ஷன் தொலைக்காட்சியுடைய லோகோ காவிமயமாக மாற்றப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. அனைத்தையுமே காவிமயமாக்க பாஜக சதி செய்கிறது அப்படின்னு முதல்வர் திரு ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்தார். அதே மாதிரி ராஜஸ்தான்ல தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டுடைய செல்வத்துல முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி பேசியிருந்தது. இந்த செல்வத்தை எடுத்து அதிகமாக குழந்தை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல் செய்தவர்களுக்கும் கொடுக்க போறாங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தார். இது குறித்தும் விமர்சனம் எழுந்திருக்கிறது. முதல் திரு ஸ்டாலின் நச்சு பேச்சு மிகவும் மோசமானது, மிகவும் வருந்தத்தக்கது அப்படின்னு விமர்சனம் செய்திருக்கிறார். இது குறித்தா இன்றைய நேர்பட பேசல நம்ம பேச இருக்கிறோம். அனைத்தையும் காவிமயமாக்க பாஜக சதித்திட்டம், நச்சு பேச்சு மிகவும் மோசமானது, மிகவும் வருந்தத்தக்கது, முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் ஆயுதமாக காவிமயத்தை கையில் எடுக்கிறதா பாஜகங்கிற தலைப்புல திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் பங்கேற்றிருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு தங்க வரதராஜன் இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருமிகு லட்சுமி ராமச்சந்திரன் பங்கேற்றிருக்கிறாங்க. திராவிடர் கழகத்திலிருந்து திருமிகு மதிவதன் இணைந்திருக்கிறாங்க. வலதுசாரி கருத்தாளர் திரு ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் வந்தல்களுக்கும். திரு சரவணன், தேர்தல் நேரம்ங்கிறதுனால எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகளோ இல்ல தேர்தல் பிரச்சாரத்துல பேசக்கூடிய பேச்சோ எதிர்கட்சிகளால ரொம்ப பூதாகரமாக்கப்படுதா, ரொம்ப பெருசுபடுத்தப்படுதா? இதை விட ஒரு அப்பட்டமான மத வெறி பேச்சை யாருமே பேசியிருக்க முடியாது. இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே பேசியிருக்கக்கூடாது, பேசியது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை நீங்கள் பூதாகரமாகுகிறதா அப்படின்னா, நேற்று இந்தியா முழுக்க இதுதான் பேச்சு. இந்தியாவுடைய பிரதமர் இப்படி கீழ்த்தரமாக மத வெறியை தூண்டும் வகையில் பேசலாமா? எப்படி அவர் பேசினார், ஏன் அவர் பேசினார் என்று எல்லாருமே கேள்வி எழுப்பினார்கள். பாஜகவில் இருக்கக்கூடியவர்களை தவிர எல்லாருமே இதற்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். விந்தையாக யூஸ்வலாக இது மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பாஜகவில் இருக்கவங்களாம் அப்படியே பிரதமருடைய பேச்சுக்கு அப்படியே சப்பை கட்டி கொண்டு இப்படி அப்படி இதற்கு இதுதான் அர்த்தம், இதனால இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், இதனால இப்படி பேசிட்டாரு பிரதமர், இதனால அப்படியே இந்தியாவே மாறிட போகுது, நாளைக்கு அப்படியே தேனாரும் பாலாரும் ஓட போகிறது, பிரதமர் எப்படிப்பட்ட சாணக்கியர் தெரியுமா, அவருக்கு எவ்வளோ பெரிய சாணக்கியரை கூட வச்சிருக்காரு தெரியுமா என்றெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பேச்சுக்கள் யாருமே பாஜகவில் இருக்கக்கூடியவர்களே பேசலை. என்ன காரணம்னா, எல்லாருக்குமே புரிந்து விட்டது இது ஒரு செல்ஃப் கோல். எப்படி தெரியாமல் ஏதோ ஒரு இதில் தன்னிலை மறந்து இப்படிப்பட்ட பேச்சை பேசியிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு இவ்வளவு மோசமாக இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கல. அதனால தான் இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு தெரியுமா பிரதமர்? ஹஜ்ஜு பயணங்களுக்கு பாஜக ஆட்சி தான் சிறப்பாக எல்லாருக்கும் மானியங்களை கொடுக்குதான், நிறைய பேர் அனுப்பிச்சு வைக்குதான். ஸோ அப்போ யார் நீங்கள்? ஒரு பதத்தை சொல்ல விரும்புகிறேன், இது வேண்டாம் விட்டுருங்க. நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று இல்லை, காங்கிரஸ் சொன்னதை திரு மன்மோகன் சிங் பேசியதை தான் விளக்கம் கொடுக்கிறாரு. அது டாக்டர் வீடியோங்க, டாக்டர் வீடியோ. அதாவது இந்தியாவுடைய பிரதமர் ஒரு டாக்டர் வீடியோ வச்சுக்கிட்டு, ஒரு ஃபேக் நியூஸை வச்சுக்கிட்டு ஒரு இதுல பேசுறது எப்படிப்பட்ட கேவலம், எப்படிப்பட்ட அவமானம். இந்தியர்களாகிய எல்லாருக்குமே இது அவமானம். இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை இந்தியா இதுவரை சந்தித்ததே கிடையாது. எல்லோரும் இந்தியர்கள், நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்கள். நீங்க இந்தியர்களை இப்படி அப்பட்டமாக வெறும் மதத்தை வைத்துக்கொண்டு வேறுபடுத்தியது யாருமே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெறுப்பும் வேற்றுமையும் மட்டும்தான் பாஜகவுடைய திரு மோடியுடைய உண்மையான உத்தரவாதம், அவர்களால் வேற எதையுமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்ற அருமையான கருத்தை ஆணித்தரமாக தமிழ்நாட்டுடைய முதல்வர் பதிவு செய்திருக்கிறார். இப்போ இவ்வளவு பேசியிருக்காங்க. இதை விட வெட்கக்கேடு என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நடந்திருக்கிறது, எல்லாரும் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே இது பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு போய்விட்டது போல ஈசியை எதையும் கண்டும் காணாமல், அதுக்கு அண்ணன் பிடிஆர் அருமையாக சொல்லியிருக்காரு. இது இந்தியாங்க, நார்த் கொரியா கிடையாது. நார்த் கொரியால தான் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் புகார் கொடுத்திருக்கு. ஈசிஐ என்ன சொல்றாங்க? ஈசிஐல போய் கேட்கறாங்க, இதே போல ஒரு பிரதமர் இப்படி பேசியிருக்காரு,
இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த பத்தி நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீர்களா? நோ கமெண்ட்ஸ். நீங்க என்ன அரசியல் கட்சியா? ஒரு அரசியல் கட்சியோட ஸ்போக்ஸ்மேனா நீங்க ஈசிஐ நோ கமெண்ட்ஸ் என்று சொல்வதற்கு? ஜனநாயக நாட்டில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிய வேண்டும். ஜனநாயகம் யாரை நம்பி இருக்கிறது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை நம்பி இருக்கு. எப்போ இவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக எலெக்ஷன் கமிஷனர்ஸை நியமிச்சாங்களோ, ஒருத்தர் திடீர்னு சொல்லிக்காம கொல்லிக்காம ராஜினாமா பண்ணிட்டு 2 பேரை போட்டாங்களோ, அப்பவே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான கூத்துக்கள் நிறைவேறும், நடந்தேறும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. சரி, திரு தங்க வரதராஜன், என்ன பேசுறோம், அப்படி பேசுவதற்கான எதிர்வினை என்ன வரும் என்ற புரிதலோடு பேசப்பட்டதான பிரதமரின் பேச்சு? வணக்கம் கார்த்திகேயன். அதாவது சரவணன் ரொம்ப கொந்தளிப்போட பேசினார். எப்போதும் கொந்தளிப்போட தான் அவர் பேச்சு இருக்கும். அதாவது யார் எப்படி பேச வேண்டும் பேசக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கோ நரேந்திர மோடிக்கோ திமுக போன்ற கட்சிகள் பாடெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு அதாவது இன்னைக்கு இந்த எந்த நரேந்திர மோடியை நீங்க அவமானப்படுத்த நரேந்திர மோடியை அதிக பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் நாட்டில் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால நீங்க கடுமையான விமர்சனத்தை வைத்ததாக நான் சரவணன் மீது நான் குற்றம் சாட்டுறேன். இல்ல, வெறுப்பு பேச்ச அதிகமா பேசுவதன் மூலமாக அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற பாஜக முயற்சிக்குதுன்னு புரிந்து கொள்ளப்படாதா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்? அது தவறுங்க. நீங்க ஒரு பிரதமர் எதுக்கு அந்த கருத்து சொல்றார்? நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிரதமர், ஒரு முன்னாள் பிரதமர் ஏற்கனவே 2006 என்ன சொல்லியிருக்கிறார், அந்த கருத்து பதில் சொல்றார். அதாவது எல்லா விதமான திட்டங்களும் முதலாவதாக இஸ்லாமில் கொடுக்கணும்னு சொன்னார். இது யார் அப்பட்டமாக மதவாதம் பேசுனது சார்? ஒரு தேர்தல் பரப்புரை இருந்தா பிரதமர் இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட தேர்தல் இருக்கு, அதை ஒப்பிட்டு பேசுறார். அது எப்படி சார் வெறுப்பாக இருக்க முடியும்? ஒரு பதில் சொல்றார். நான் என்ன கேட்கிறேன், சரவணன் சொல்றார் பேக் வீடியோ. சரவணன் சார், திரு மன்மோகன் சிங்கோட பேச்சு வெட்டி ஒட்டி கேட்கப்பட்டதாக சொல்லப்படுது. முழுமையாக திரு மன்மோகன் சிங் தேசிய வளர்ச்சி கவுன்சில்ல பேசிய பேச்சு அதுவல்ல. அப்படி அந்த துணியில அவர் பேசல. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு திரு மோடி பதில் சொல்றது மாதிரியாக இருக்கு. சார் நீங்க திமுகவுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பேசுறவங்க பாத்தீங்கன்னா ஏஐங்கிறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறாங்க. காங்கிரஸ் எது செய்தாலும் அது தவறான இது பேக்கு, அது பயன்படுத்தி செய்தாங்க. இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்பது என்பது இது காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணிக்கு இயல்பு. இது மறுக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பிரதமர் அதுக்கான கருத்தை சொல்லியிருக்கிறார். மக்களுக்கு சில விதமான ஒரு விதமான விழிப்புணர்வு ஏற்படுத்தார். அவ்வளவுதான். வெறுப்பு பேச்சு சார். நான் கேட்கிற வெறுப்பு பேச்சு சார். சனாதன தர்மத்தை இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை ஒழிப்பேன்னு சொன்ன உதயநிதி அதை வேடிக்கை பார்க்கிற முதல்வர் அப்படி தமிழக மக்கள் எவ்வளவு பெரிய அவமானப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா சார் சரவணன்? நான் கேட்கிறேன். நான் சொல்றேன் இந்துக்களை ஒழிப்பேன்லாம் எங்கேயும் சொல்லலங்க. இல்ல அதுதான் இந்துக்களை ஒழிப்பேன்னு திரு உதயநிதி எங்கேயும் சொல்லல. சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு. சனாதனம் என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பாதீங்க. அவருடைய ஓட்டுக்காக, ஓட்டுக்காக இந்துக்களை இழிவுபடுத்தாதீர்கள். அவர் பதில் பேசட்டும். நீங்க ஒரு டாக்டிக்கலா ஹேண்டில் பண்ற குறுக்கிட்டு பேசுறது நாகரிகம் கிடையாது. நாகரிகம் இல்ல. பொய் சொன்னா, அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொன்னா குறுக்கிடத்தான் செய்வோம். அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கும் போது உங்களுடைய நேரம் வருகின்ற போது குறிவிக்கிறேன். என்னுடைய இடத்தை நீங்க எடுக்கக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், சார் சனாதன தர்மம் என்பது இந்து தர்மம் நீங்க பொருள் கொள்ளலாம். மக்கள் என்ன பொருள் கொண்டிருக்காங்க சார்? திமுக என்ன பொருள், அதான் மக்கள் பொருள் கிடையாதுன்னு ஏற்றுக்கூடாது. அதே போல ஓவைசி சொன்னாரு 15 நிமிடம் இந்தியாவில் உள்ள காவல்துறைகள்லாம் அமைதியா இருந்தா 100 கோடி இந்துக்களை என்ன பண்றன்னு பாருங்கன்னு சொன்னார். எங்க சார் நீ திமுக, எங்க சார் காங்கிரஸ்? ஆட்சி உங்ககிட்ட தானே சார் இருக்கு. அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க சார்.
அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க, லைஃப் கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க, வாழ்நாள் ஃபுல்லா சிறையில் அடைங்க. நாம எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல திரு தங்க வரதராஜன், அதே போல திரு மோடி அவர்களுக்கு செய்வீங்களா? சரவணன் சார் ப்ளீஸ். கண்டிச்சீங்களா? இல்ல கண்டிச்சீங்களா? வரதராஜன் சார், பிரதமருடைய பேச்சு, ஓகே நான் சொல்றேன், பிரதமருடைய பேச்சு குறித்து பேசிட்டு இருக்கோம். பிரதமருடைய பேச்சு குறித்து பேசிட்டு இருக்கோம். பிரதமர் பேச்சுல இருக்கக்கூடிய வெறுப்புத்தன்மை குறித்து எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள். பிரதமர் பேசியது சரியா அப்படின்றதான் இன்னைக்கு பிரதானமான கேள்வி. அதுல என்ன உங்களுடைய விளக்கம்? ஒரு வெறுப்பும் கிடையாது சார். நீங்க ஒரு வெறுப்பு கிடையாது. மக்கள் முடிவு போட்டார். என்ன சொல்றாரு? இது போன்ற ஒரு முன்னுரிமை கொடுக்குறாரு. நான் பிரதமருடைய நோக்கம் என்ன சொல்றாரு? இந்த நாட்டுல முதல் உரிமை யாரு கிடையாது, எல்லாருக்குமே முன்னுரிமை, எல்லா தரப்பு மக்களுக்கும். அது இந்துக்களா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் சார் அவர் பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன் சார், இன்னைக்கு உதாரணம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்த போது நாட்டின் செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்கு இருக்குன்னு சொன்னுச்சு. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, அதிகமான குழந்தை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் இதை கொடுக்க போறாங்களா, பகிர்ந்து கொடுக்க போறாங்களா, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து சொத்தை கொடுக்க போறாங்களான்னு மக்களை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறாரு. பெண்கள் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம்னு காங்கிரஸ் சொல்லுது. இது இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகளின் தாலியை கூட விட்டு வைக்காது அப்படின்னு அவரு பிரதமர் சொல்றாரு. ஆமா சார் உதாரணம் சொல்றேன் சார், நக்சல் சிந்தனை தான் சார் இது. நான் என்ன கேட்கிறேன் சார், இந்த நாட்டுல எல்லாரும் சமம் தான், எல்லாருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டு வச்சிருந்து இருக்குது. முன்னுரிமை என்பது எவருக்கும் கிடையாது. முன்னுரிமை எல்லா தரப்பு 140 கோடி மக்களுக்கு முன்னுரிமை வந்து பிரதமர் சொல்ல வரார். இப்ப நக்சல் சிந்தனை உதாரணமா சகோதரர் கார்த்திகேயன், நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு பூர்வீக வீடு வச்சிருப்பீங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்குவீங்க. ஒரு வீடு நக்சல் சிந்தனை, ஒரு வீடு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட கொடுத்துடணும் மக்கள்கிட்ட. நான் என்ன கேட்கிறேன், இது நக்சல் சிந்தனை சார். இந்த மாதிரி சிந்தனை கொண்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே தான் எங்க சொல்லி இருக்கோன்னு ப. சிதம்பரம் கேட்கிறார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்குன்னு பிரதமர் சொல்றாரு. எங்க சொல்லி இருக்கு, எந்த பக்கத்துல சொல்லி இருக்கு, எந்த பகுதியில அதை சொல்லி இருக்குன்னு கேட்கிறார் சிதம்பரம். சார் நாங்க கணக்கெடுப்பு நடத்துவோம். இன்னைக்கு ராகுல் காந்தி சார், நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க பாருங்க, நீங்க நாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்போம், அதுல இஸ்லாமியர்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கணும். அதே கணக்கு காங்கிரஸ் அறிக்கையில் இல்ல சார் இருக்கு. பேஜ் நம்பர் கொடுங்க, சொல்லுங்க, போய் சொல்லாதீங்க. பேஜ் நம்பர் இருந்தா பேஜ் நம்பரை சொல்லுங்க. இருக்குதுல இருக்குன்னா பேஜ் நம்பரை சொல்லுங்க. நீங்க அதே போல ஜாதிவாரி கணக்கு படுத்தி பேசுவீங்க. அதே ஜாதிவாரி கணக்கு எடுத்து பேசுற நீங்க கேஸ்ட் சென்சஸ் கர்நாடகாவில் அதை ஏன் சார் சித்தராமையா 2018 வந்த பிறகு அதுல ஏன் வெளியிடாம இருக்கீங்க? என்ன சொல்றாங்க சித்தராமையா? நீங்க முதல்ல கர்நாடகாவில் கவர்மெண்ட் இன்னும் நடைமுறைப்படுத்துங்க சார். நடைமுறைப்படுத்திட்டு நீங்க ஜாதிவாரி கணக்கு பத்தி பேசுங்க. இது மூலம் போய் சொல்லாதீங்க பதில் சொல்றாரு. என்னை சித்தராமையா என்ன சொல்றாரு, அந்த கணக்கெடுப்பு எடுத்த விவரங்களை காணா போயிட்டுங்கிறார். இல்ல நீங்க வேற தலைப்பை மாத்திட்டே இருந்தோம்னா எது குறித்து முழுமையாக விவாதிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், அந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக நீங்க பாஜகவுடைய மற்ற தலைவர்கள் பேசும்போது நாடு முழுவதும் இவ்வளவு அதிர்வலைகளை அது உண்டாக்குறது இல்ல. ஒரு நாட்டின் பிரதமர் பேசும்போதுதான் இவ்வளவு அதிர்வலைகளை உண்டாக்குது. அதனாலதான் இது விவாத பொருளாக மாறி இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு வேறொரு தலைப்பு, அது நம்ம வேறொரு நாள் விவாதிப்போம். இன்றைக்கு இஸ்லாமியர்களை அதிக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக, ஊடுருவல்காரர்களாக பிரதமர் சித்தரிக்கிறாரே, அப்படி சித்தரிக்கலாமா? அவங்க இந்தியாவின் பிரஜைகள் இல்லையா? அந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா சார்? அதாவது அப்படின்ற ஒரு காங்கிரஸ், அதாவது வேற மாதிரி நீங்க பொருள் கொள்ள கூடாது. நான் என்ன கேட்கிறேன், அது மாதிரி பொருள் கொண்டது தவறுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு அவர் என்ன சொல்ல ஒரு நோக்கத்தை தான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு உதாரணத்துக்கு சார், நீ இந்த விஷயத்துல சொல்லிதான் நீ சிறுபான்மையிற்கு அக்கறை உண்டு சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி காக்குது. நான் கேட்கிறேன், சாபானு வழக்குல ஜீவனாம்சம் கொண்டு வந்தப்ப கடுமையா எதிர்த்தது காங்கிரஸ். இஸ்லாமியர்களை பத்தி பேச முடியுமா? இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கா இல்லையா? ஆதார் அட்டை இருக்கா இல்லையா? ரேஷன் அட்டை இருக்கா இல்லையா? வாக்காளர் அடையாள அட்டை இருக்கா இல்லையா? இங்க இருக்கிற பிரஜைகள் தானே அவங்க, இந்த நாட்டின் மக்கள் தானே அவங்க. அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள், ஊடுருவல்காரர்கள். அந்த வார்த்தைய நாட்டின் குடிமக்கள் மீது, இந்திய நாட்டின் பிரஜைகள் மீது, எல்லா உரிமைகளையும் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் மீது சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? அது ஒரு நாட்டின் பிரதமர். அடிப்படையான ஒரு கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நான் வேற ஒரு விருந்தினருக்கு போயிடுறேன் சார். அதுதான் அவர் சொல்லக்கூடியது, அது அல்ல. இந்த நாட்டில் எல்லாரும் ஒரே மாதிரிதான், எல்லாருக்கும் ஒரே முன்னுரிமை இருக்கும். காங்கிரஸ் நோக்கம் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்றார். நீங்க தவற பொருள் கொள்றீங்க, அவ்வளவுதான். காங்கிரஸ் சொன்னதை, பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசினதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம்.
இதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் ஏன் பிரதமரும் தான், இப்படி ஒரு ஓட்டு வாங்குறதுக்காக இந்த அளவுக்கு அவர் வந்து கீழ்த்தனமா போய் ஒரு 20 கோடி மக்கள் இருக்கிற அந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களை இப்படி பேசுறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த இந்தியாவோட ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி எந்த பிரதமரும் அவர் ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒருத்தர் இப்படி பேசினதே இல்லை, இல்லை உலக நாடுகள்லேயே இப்படி பேசினதே இல்லை. இதை வந்து நீங்க மற்ற நாடுகள்லாம் இவர் இப்படி பேசிருக்கிறாரு, இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு விரோதமா இப்படி ஒரு வெறுப்பு பேச்சு பேசிருக்கிறாருன்னு தெரிய வந்தா இந்தியாவோட அந்த இமேஜ் எப்படி சரிஞ்சு போகும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இப்போ நான் அவர் சொல்றத பாட்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். திரு மன்மோகன் சிங் அவர்கள் 2006 ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. அதுல இந்த மாதிரி நாட்டோட அந்த வளங்களுக்கெல்லாம் வந்து முதல் சொந்தக்காரர்கள் மைனாரிட்டிஸ். ஆக்சுவலி அந்த ஸ்பீச்சை வெட்டி ஒரு பார்ட் மட்டும் தான் பார்த்துருக்குறாங்க. அதுல அவர் சொல்றது வந்து எஸ்சி எஸ்டிஸ், அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், அதுக்கப்புறம் பெண்கள், மைனாரிட்டிஸ், இவர்கள் எல்லாருக்கும் எப்படி ஈக்விட்டபிளா, அதாவது சமமா எப்படி நாட்டோட நம்மளோட அந்த வருவாயை பிரித்து கொடுக்க வேண்டும், நம்மளோட வளங்களை ரிசோர்சஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு, அதை எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எல்லாருக்கும் இது மேல உரிமை இருக்கு. அவர் சொல்றது வந்து இந்த எல்லாரையும் அவர் வரிசைப்படுத்துறார். பெண்கள், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பிற்படுத்திய வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு வரிசையா சொல்றாரு. இவங்க வெட்டி ஒட்டி கடைசியில வந்து இஸ்லாமியர்கள்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, அதை மட்டும் திருப்பி இஸ்லாமியர்களுக்கு தான் இது எல்லாமே வா. என்ன இது யாரா இது ரீசனபிளாவது இருக்கா? இவங்க சொல்றது வந்து பெண்கள் வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில இருக்குன்னு எங்க இருக்குன்னு தான் தெரியல. பெண்களோட தாலி அறுத்து, அதான் நான் கேக்குறேன், ப. சிதம்பரம் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க, எந்த பேஜ் நம்பர்ல இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி சொல்லுவாங்களா? இது ஒரு காமன் சென்ஸ். என்ன வந்து மக்களை முட்டாளாக்க பார்க்க கூடாது இல்ல. மக்கள் என்ன முட்டாளா? முட்டாள் மாதிரி பேசுறாங்க. காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீகோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு 4 மேடையில சொன்னாரு. அதுக்கே ஏற்கனவே நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப வந்து ஒரு எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இஸ் இன் பிளேஸ். அப்படி இருக்கிற பொழுது ஜாதி மத ரீதியில ஒரு சமுதாய ரீதியில ஓட்டு கேட்க கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸே இருக்கு. எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸே இருக்கு. இப்ப போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். இப்பயும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலனா இது எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம், நம்ம ஒரு இவ்வளவு பெரிய நாடா இருந்தும் நம்ம ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு எலெக்ஷனே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு நியாயமா நடக்காட்டா நம்ம எப்படி அந்த பெருமையெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும்? ஃபர்ஸ்ட் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அது சொல்லவே இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இன்னும் 2 வார்த்தை யூஸ் பண்றாரு இஸ்லாமியர்களுக்கு. இது வந்து இவர் தானே யூஸ் பண்ணாரு. ஒன்னு ஹிந்தியில வந்து குஸ்பேட்டியா அப்படிங்கிறாரு. குஸ்பேட்டியானா ஊடுருவல்காரர்கள். என்ன எத்தனையோ தலைமுறையா இங்க தானே இருக்கிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுல தானே, நம்ம பக்கத்து வீடு, எழுத்த வீடு, நம்ம தொழுகைக்கு போறாங்க இல்ல, அவங்களெல்லாம் வந்து குஸ்பேட்டியா, அதாவது ஊடுருவக்காரர்கள், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது ரைட்டா? இப்ப நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் வந்து போய் மிடில் ஈஸ்ட்ல போய் ஒர்க் பண்றாங்க, அமெரிக்கால ஒர்க் பண்றாங்க, பிரிட்டன்ல ஒர்க் பண்றாங்க. சில பேர் அங்கேயே அந்த நாட்டோட குடியுரிமை பெற்று அங்க வந்து வாக்காளர்களாகவும் ஆகிறார்கள். அங்க இருக்கிற ஒரு தலைவர், அரசியல் தலைவர் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து இப்படியான வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க, நீங்கெல்லாம் வந்து ஊடுருவக்காரர்கள் அப்படின்னு ஏதாவது அரசியல் மேடையில பேசினாங்கன்னா அது உலக அளவுல எவ்வளவு பெரிய ஒரு செய்தியாகும். அது வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தானே சொல்லுவாங்க. அப்படிதானே இவர் பேசுறாரு. நாளைக்கு இந்தியாவிலேருந்து போறவங்களுக்கு அங்க இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3வது வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறாரு, இவங்க வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு. அது தவறு. எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. இன் ஜெனரல் இந்தியாவில் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து எல்லா சமூகத்திலையும் குறைஞ்சிட்டே தான் வருது. இஸ்லாமியர்களையும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களும் இன்னும் வந்து ஒரே பர்சன்டேஜ் ரீச் பண்றோம்.
அது வந்து சில எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த 2.1 ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு கீழே போயிடுது. இன்ஃபேக்ட் வெரி சூன் இந்தியா வந்து கிட்டத்தட்ட சவுத் இந்தியா வந்து கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் நேஷன்ஸ் மாதிரி, அதாவது யூரோப் அமெரிக்கா மாதிரி ஒரு ஏஜிங் பாப்புலேஷன், ஒரு வயதான ஒரு பாப்புலேஷன், வயதானவர்களோட அந்த பெர்சன்டேஜ் வந்து நம்ம பாப்புலேஷன்ல கூட்டிகிட்டே போகுது. ஏன்னா வந்து ஃபெர்டிலிட்டி ரேட், குழந்தை பிறக்கிற அந்த ரேட் வந்து குறைஞ்சிட்டே வருது, பாப்புலேஷன் growth வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் படிக்க படிக்க இதுதான் வளர்ச்சி அடைய அடைய எஜுகேஷன் வந்து லெவல் கூட கூட இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து ஒரு சமூகத்தின், ஒரு குற்றச்சாட்டை ஒரு சமூகத்தின் மீது எப்படி வைக்கலாம்? அப்படி பார்த்தா தமிழ் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல கேட்கிறோம் இல்லையா, நம்ம வந்து பீகார்லயும் யூபிலையும் உங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, அதனால டாக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவு உங்களுக்கு போய் சேருது, நாங்க கொடுக்குற டாக்ஸ்ல எங்களுக்கு 28 காசு தான் திரும்பி வருது அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப கூட நம்ம மக்களை வந்து அங்க குற்றம் சொல்லல, அங்க இருக்கிற ஆட்சியாளர்களை தான் கேள்வி கேட்கிறோம். நீங்க ஏன் ஒழுங்கா ஆட்சி செய்யல? நீங்க ஏன் வந்து நீங்க பண்ண வேண்டிய அரசாங்கமா நீங்க பண்ண வேண்டிய அந்த சமூக கட்டுப்பாடு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒழுங்கா நடத்தல அப்படின்னு ஆட்சியாளரை தான் கேள்வி கேட்கிறோம். ஆனா இவர் ஒரு சமூகத்தையே குற்றம் சொல்றாரு. எவ்வளவு பெரிய தப்பு! பிரதமர் பேச வேண்டிய பேச்சா இது? தேர்தல் பிரச்சாரத்துல எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னாங்க, என்னெல்லாம் செய்யல, நாங்க இந்த 10 ஆண்டுகள்ல என்ன செஞ்சோம், என்னெல்லாம் செய்ய போறோம் வந்தா, இதை வச்சுதான் பிரச்சாரம் பண்ணணும். அதுதான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ல இருக்கு. மொழி அடிப்படையில், சாதி அடிப்படையில், இன அடிப்படையில், மத அடிப்படையில மக்களை பிரிச்சு அந்த வெறுப்புணர்வை தூண்டி பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் விதிகள்ல இருக்கு. இது பிரதமருக்கு தெரியாம இந்த பேச்சு வந்துருச்சுன்னு எடுத்துக்கணுமா? தவறுதலாக வந்துருச்சா? இது திமுகவுக்கு தெரியுமா தெரியாதா? மதத்தை பத்தி நீங்க வந்து பேசக்கூடாது, இன்னொரு மதத்தை பண்ண திமுகவுக்கு தெரியாதாமா, இல்ல காங்கிரஸுக்கு தெரியாதாமா? இவங்களுக்கெல்லாம் இது தெரியுமா, இல்ல வெறும் பிரதமருக்கு மட்டும் அந்த பாடம் எடுக்கிறாங்களா? ஆமா, மன்மோகன் சிங் சொன்னது உண்மை. அவர் அப்படி சொன்னாரு. நீங்க வந்து டிசம்பர் 9ஆம் தேதி 2006 டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரை எடுத்து யார் வேணா படிங்க. The report mentioned that in Singh's speech he said plans for minorities, especially Muslims, must have the first claim on resources so that the benefits of development reach them equitably. வளரணும், இஸ்லாமியர்கள் வளரும்ன்ற மாற்றுக்கு வளரும்ன்ற மாற்றுக்கு நானும் இது போல ஒரு வார்த்தை நான் பேச விட மாட்டேன். நான் எல்லாரும் பேசும்போது நாகரிகமா ஒழுங்கா இருந்தா நீ பேச முடியாது, பாத்துக்கிறீங்களா? நீ பேச முடியாது, பாத்துக்கலாமா? நீ இந்த மிரட்டுற வெள்ளம் வேணாம், பேசாம இரு. நீ பெரிய பெரிய லாடு தான், பேசாம இரு. நீ தைரியமா தான் என்ன பேசுறத கேளு, அப்புறம் பேசலாம். காட்டுங்க ஒருமை இந்த கத்துற வெள்ளம் என்கிட்ட வேணாங்க. நியாயமா இருந்தா நான் பேசுறத கேட்கணும். சும்மா இந்த கத்தி மிரட்டுற வெள்ளம் வச்சுக்கோ வேணாம். உங்களுக்கு தெரியும் எல்லா விருந்தினர்களையும் சமாதானம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் முதல்லயே சொல்லிட்டேன், இவங்க பேசின போது நான் வாயை திறக்கல. நான் சொல்றேன் குறைஞ்சபட்ச நாகரிகம் வேணும். இவங்க எல்லாம் பாடம் எடுக்க வேணாம், முதல்ல நாகரிகத்தை கற்றுக்க சொல்லுங்க. பெரிய லாயர்னா பேச்சுதான், எல்லை தாண்ட வேண்டாம். நீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன். நான் பொய் இல்லங்க, உண்மை. உங்களுக்கு வேணா அது பொய், உண்மை உண்மைதான். நான் நீங்க சொல்லிட்டீங்கல, நான் ஒண்ணே மட்டும் இதுக்கு சொல்லிடுறேன். இல்ல 2006 ஸ்பீச் குறித்து சொன்னீங்க. ஆமா, வீடியோவே போட்டு, வீடியோவும் இருக்கு. அதே வீடியோ காட்றேன், வீடியோ நீங்க ப்ளே பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், அந்த வீடியோவை நானும் தான் பார்த்தேன், நானும் தான் கேட்டேன். இன்னொன்னு, நீங்க சொல்றீங்க இல்லையா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா பத்திரிகைகளும் அந்த சமயத்துல வந்தது. அப்போ பிரதமர் அமைச்சகமே, பிரதமர் அலுவலகமே இந்த பேச்சு வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, இந்த கண்டெக்ஸ்ட்ல மன்மோகன் சிங் பேசலைன்னு விளக்கமும் கொடுத்தார்கள். நம்ம அதையும் சொல்லணும்ல. இந்த விளக்கம் நீங்க அப்புறம் ஏன் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அதோட விளைவுகள் தெரிஞ்சதுனால விளக்கம் கொடுத்தீங்க. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, சொன்னது உண்மையா இல்லையா? அதை சொன்னோம். எங்க இஸ்லாமியர் கல்யாணத்துல போய் வேற்று மதத்தோட மந்திரத்தையும் வேற்று மதத்தோட சடங்குகளையும் தவறாக பேசுவது வந்து மத ரீதியாக ஒரு முக்கியமானவர்களுக்கு தெரியாதா? ஏன் சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னது இப்ப இந்த கார்டுவெல் டெஃபினேஷன்லாம் வேணாம். இவங்க கட்சி ரேவந்த் ரெட்டி சீஃப் மினிஸ்டருங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்றாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு. அவருக்கு புரிதல் இல்லையா? சனாதனம் வேறு இந்து மதம் வேறுன்னு ரேவந்த் ரெட்டிக்கு தெரியாதா? சோ இங்க வேணா காங்கிரஸ் வந்து அவங்க காங்கிரஸ் கட்சியான்னு எனக்கு தெரியாது. ஆனா ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி செய்தது தவறு, இதற்கு பனிஷ்மெண்ட் பெறணும்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு புரிதல் இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க. ரெண்டு விஷயம் கொஞ்சம் நான் பேசுறேன். ரெண்டு செய்தி திரு ஸ்ரீராம். ஒன்று, தான் சார்ந்திருக்கிற மதம் குறித்து விமர்சிப்பதில் அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. அவங்க அதை விமர்சிக்கிறாங்க.
அதை விமர்சிப்பாங்க அவங்க. யாருங்க? ஒரு மதத்தை சேர்ந்தவர் தன் மதத்துக்குள்ள இருக்கிற சில மாற்றங்களை கொண்டுட்டு வரணும்னு பேசுற பேச்சு வேற, ஒரு மதத்தை சேர்ந்தவர் இன்னொரு மதம் குறித்து பேசுவது விமர்சிப்பதுங்கிறது வேற இல்லையா? உங்க மதத்தை வைத்து உங்க மதத்துல என்ன சீர்திருத்தம் வேணுமோ அதை பத்தி நிச்சயமா பேசலாம். அதை இன்னொரு மத வழிபாடோ இன்னொரு மத இடத்துல போய் உட்கார்ந்து வேணுங்கிறத அந்த மதத்துல குறைபாடு இருக்கு இல்லையா, உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாதா? நீங்க அங்கேயும் போய் உங்க மதத்துல இந்த விஷயம் எல்லாம் இருக்கே அதை நீங்க மாற்றுங்கன்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இஸ்லாமியர்கள் அப்படி தைரியம் இல்லாதவர்கள் வெறும் இந்து மதத்தை மட்டும் போய் வேற்று மதத்துல பத்தி பேசுவதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் சொன்னது சரின்னு ஏத்துக்கிறீங்களா? அதாவதுங்க, அந்த அசாம்லயும் சரி வெஸ்ட் பெங்காலையும் சரி அரசியல் காரணத்திற்காக பங்களாதேஷி இஸ்லாமியர்களை உள்ளே அனுபவிப்பதை தடுக்கணுங்க. அதை எதிர்க்கணும். அந்த ரொஹேனியா முஸ்லிம்ஸ மேடம் கொஞ்சம் பேசாம இருங்க மேடம். நானும் கொஞ்சம் பொறுமையா பேசணும்னு பாக்குறேன். என் பாயிண்ட பேச விடாம நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்களே பேசுங்க. நீங்க தான் கரெக்ட். பேசுங்க, பேசிட்டு போங்க. மக்களுக்கு தெரிஞ்சிட்டு போங்க. பிஜேபி தான ஆட்சி நடத்துறாங்க. அது நிறுத்தணுங்க. உங்க 50 வருஷம் நீங்க தான் சீரழிச்சு வச்சிருக்கீங்களே, அதை நிறுத்துறது ஓவர் நைட்ல முடியுமா? ராஜஸ்தான்ல தான பிரச்சாரத்துல தான பிரதமர் பேசுறாரு. ஆமாங்க, அங்க இருக்கிற அதுக்கு தான் இந்த சிஏஏ வேணும், அதுக்கு தான் இந்த என்பிஆர் வேணும். இதெல்லாம் தான் காரணம். இவர்களை அலோ பண்ண கூடாது என்பது அவருடைய பாட்டு. வள்ளலார் நல்ல விபூதி இட்டுன்னு இருந்தவருங்க. அவர் ஒரு மிகப்பெரிய சிறந்த இந்து. இன்னைக்கு அவர் தலையில விபூதியை யாரை கேட்டு எடுத்தீங்க? அந்த விபூதியை வள்ளலார் கிட்ட இருந்து எப்படி எடுக்கீங்க? யாரோட பர்மிஷன்ல எடுத்தாங்க? வள்ளுவர் காவியில தான் இருந்தார். இப்ப எப்படிங்க அவர் வெள்ளையா மாறினாரு? அதே மாதிரி தூர்தர்ஷன் வந்தது ஆரம்பிச்ச போது ஏன் அந்த ஆரஞ்சு கலர்ல இருந்தது? அந்த ஆரஞ்சு கலரை ஏன் நீங்க மாத்துனீங்க? எந்த காரணத்துக்கு நீங்க மாத்துனீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு பிரதமருக்கு தயவு செய்து பாடம் எடுக்காதீங்க. அவர் உண்மையை சொன்னாரு, எதை சொல்லணுமோ அது மக்களுக்கு அது புரியும். சரி, பிரதமர் உண்மையை சொல்லி இருக்கிறார். பிரதமருக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் எதிர்கட்சிகள் அப்படின்றது திரு ஸ்ரீராமுடைய கருத்து. முதல்லயே சொல்லிடுறேன், எல்லாருமே பேசிட்டாங்க. நான் பேசுறப்ப யார் குறுக்கிட்டாலுமே அதை நீங்க தடுக்கணும், இல்லைன்னா நானே அவங்க பேசக்கூடாது நான் பேசுறப்ப. ஏன் அப்படின்னா ஸ்ரீராம் சார் சொன்னதுல ஒரு வார்த்தை 100% உண்மை. பிரதமர் பேசுனது உண்மை அப்படின்னு. என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் அப்படின்றவர் பேசுனதை எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எங்களுக்கு அது ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவர் வளர்ந்த இடம் அப்படின்றது RSS பாசறை. RSS தத்துவத்தை இன்றைக்கு பிரதமர் நேரடியா பேசுறாரு. 2014 ஏன் பேசுறாங்கன்றதை நம்ம சொல்லணும்ல. 2014 இவங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, வளர்ச்சி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி மோடி என்ற ஒரு பிம்பத்தை காட்டி ஆட்சிக்கு வந்தாங்க. 2019 5 வருஷத்துல ஒரு வளர்ச்சியும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்தியாவை பாதியை வித்துட்டாங்க. அப்ப 2019 வளர்ச்சின்னு சொன்னா திரும்ப மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு வளர்ச்சியோடு சேர்த்து இவங்க மதவாத கலவரத்தை கொஞ்சம் இழுத்து பேசி 2019 மேனிஃபெஸ்டோல கொண்டு வந்தாங்க. அந்த 2019 இந்த 5 வருஷத்துல ஒண்ணுமே இல்லாம இந்தியாவை ஆக்கி நடுத்தர ஏழை எளிய மக்களை நடு ரோட்ல நிப்பாட்டிட்டாரு பிரதமர் மோடியும் பிஜேபியும். அதனால இப்ப 2024 வேற வழி கிடையாது. தோத்து போறோன்ற பயத்துல தினம் அவர் வளர்றாரு. ஆனா இந்த ஸ்பீச் அப்படின்றது ஒரு உலர்ல ரொம்ப தெளிவாக RSS அஜெண்டாவை மோடி பேசியிருக்காரு. RSS அஜெண்டா என்னன்னா, மிலிட்டரைஸ் த ஹிந்துஸ், நேஷனலைஸ் த ஹிந்துயிசம். அதாவது இவங்க பேசுறாங்கல்ல திரும்ப இந்துக்கள்னு, நான் வெளிப்படையா இந்த இடத்துல சொல்றேன், பேசக்கூடிய சகோதரர் ஸ்ரீராம் அவர்களாக இருக்கட்டும், இல்ல சகோதரர் வரதராஜன் அவர்களா இருக்கட்டும், இல்ல பிரதமர் மோடியா இருக்கட்டும், இவங்க இந்துக்களுக்காக பேசல, இந்துத்துவவாதிகளா பேசுறாங்க. ஏன்னு கேட்டா, சித்திரை திருவிழா நடக்குதுல, அங்க ரோஸ் மில்க் ஊத்தி இஸ்லாமியர்கள் குடிக்கிறப்ப குடிச்சிட்டு போறாங்கல்ல, அவங்க இந்துக்கள். அதே போல பழனி கோவில்ல அம்மன் கோவில்ல இருந்து சீர்வரிசை எடுத்துட்டு மசூதிக்கு போறாங்கல்ல, அவங்க இந்துக்கள். இங்க சிஏஏ கொண்டு வந்தனா எங்க சகோதரி இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக நீ இருக்கன்னு போராட்ட களத்துக்கு வராங்கல்ல, அவங்க இந்துக்கள். பாபர் மசூதியை இடிப்போம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவோம், இஸ்லாமியர்கள் நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லுவோம், இஸ்லாமிய போபியாவோடு இஸ்லாமியர்கள் கதறாங்கல்ல, அவங்க இந்துத்துவவாதிகள். இன்றைக்கு பேசிய பிரதமர் மோடி ஒரு RSS உறுப்பினரா பேசியிருக்காரே தவிர பிரதமரா பேசல. ஏன் பிரதமரா பேசலனா, இது இந்திய அரசமைப்பு சட்டம். இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை தயவு செய்து மோடி என்ற பிரதமருக்கு காப்பி எடுத்து கூட நம்ம அனுப்பலாம். அவர் என்ன சொல்லிங்க பதவி பிரமாணம் எடுக்கிறாரு, நான் RSS ஏஜென்ட்டா இருப்பேன், இந்த இந்துத்துவ மயமாக்குறது காவி மயமாக்குறது தான் என் வேலை, இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் எதிராக சண்டை முட்டி விடுறது வேலை, நான் பதவி பிரமாணம் எடுக்கிறாரு. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி எந்த மக்களுக்கும் அனுகூலமோ வெறுப்போ விருப்போ இல்லாமல் அனைவருக்குமானவரா இருப்பேன் தானே பிரதமர் பதவி பிரமாணம் எடுக்கிறாரு. 2006 மன்மோகன் சிங் பேசினது அது கிடையாதுன்னு திரு மோடி அவர்களுக்கு தெரியும். சரி, மன்மோகன் சிங் பேசினதா நீங்க சொல்றீங்கல்ல, அதை சொல்லுகிற போது
மோடியினுடைய உத்தரவாதமாக அனைத்து மக்களுக்குமான உத்தரவாதம் சொல்றீங்கல்ல, அனைத்து மக்களுக்குமான உத்தரவாதத்தில் இஸ்லாமிய வெறுப்பு எங்க சார் வருது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர் பேசினார், உதயநிதி அண்ணன் பேசினார், இவர் பேசினார், அவர் பேசினார், திரும்ப திரும்ப சொல்றாங்கல்ல. ஸ்ரீராம் சொன்னதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசல திரு மோடி. சரி, ஊடுருவல் செய்யக்கூடிய இல்ல ஊடுருவல் செய்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரு மோடி பேசியிருக்கிறார். கரெக்டா சார்? 100%. ஓகே. இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஊடுருவல்ன்றாங்கல்ல, அந்த ஊடுருவல் அப்படின்றது இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து மட்டும்தான் இந்தியாக்குள்ள நடக்குதுன்னு இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அதுக்கான ஆதாரமாக பிஜேபி எதை முன்வைக்குது? இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் நடந்த படுபயங்கரமான கொலைகளை, மதவாத தாக்குதலை, காந்திய கொன்ன வரைக்கும் ஆர்எஸ்எஸ், இந்திய சுதந்திர இந்தியால தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது. சிரிக்கிறதுனால சார் வந்துட்டு இல்லவே இல்லன்னு சொல்ல முடியாது. நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் படிச்சிட்டு வாங்க, போய்ட்டு வாங்க. நான் கோட்சே வந்து பேசுங்க சொல்லலையா? கோட்சே ஆர்எஸ்எஸ் சிரிப்பு வராம காமெடி பண்ணா சிரிப்பு தான் வரும். நீங்க இவ்வளவு நேரம் காமெடி பண்ணீங்க, அதனால காமெடி பண்ணா சிரிப்பு தான் வரும். அதனால சிரிச்சேன். நீங்க தான் சார் கத்துறீங்க, நான் சிரிச்சிட்டு தான் சார் உட்கார்ந்திருந்தேன். என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஜாலியா சிரிக்கலாம், வலதுசாரின்னு போடாம ஆர்எஸ்எஸ் பெருமையா போட்டு உட்காருங்க சார். எது சார் தடுக்குது? எனக்கு பிரச்சனை இல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க போடுவாங்க. நான் இதுவரைக்கும் அவங்க எப்படி போட்டாலும் எனக்கு கவலை இல்ல. சரிங்க சார், ஆர்எஸ்எஸ் செய்த கொலைகள், மதவாத தாக்குதல் நான் பட்டியலிடுறேன். 1970 பிவாண்டி தாக்குதல் எல்லாருக்கும் தெரியும். 71 கேரளால நடந்த அந்த மாநிலத்துல போய் மசூதிக்கு எதிராக நீங்க நடத்தின தாக்குதல். 78 உத்தரப்பிரதேச மாநிலத்துல அலிகார்ல நடந்த கலவரத்துல இஸ்லாமிய சகோதரிகள் எத்தனை பேர் அந்த குண்டு வெடிப்புல செத்தாங்கன்றது தெரியும். 81 ஏன் இந்த வருஷத்தெல்லாம் சொல்றேன்னா, இந்த வருஷம் தான் ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. 2002 பில்கிஷ் பானு, யாராவது மறக்க முடியுமா? இவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட மக்களா இருக்காங்க சார். நான் இன்னும் வெளிப்படையா கேட்கிறேனே, இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்தர்கள், எங்களை போன்ற நாத்திகர்கள் எல்லாரும் வாழ்வதற்கு தகுதியான நாடு இந்தியா. இதை யாரு சொல்றாங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு. இந்த இந்தியா உருவாவதற்கு காரணமாக அமைந்து முதல் பிரதமராக இருந்த நேரு எல்லாரும் அதான் விரும்புறாங்க. ஆனா இந்த பிரதமர் மட்டும்தான் உலகத்திலேயே அதிசயமாக இந்துக்களை, இஸ்லாமியர்களையும் நேர் எதிராக நிறுத்துறாங்க. இவர்கள் இந்துக்களுக்காக ஆதரவா இருந்தாங்களா? இந்த ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், குறைஞ்சபட்சம் இந்துக்களுக்கு ஆதரவா இருந்தாங்களா? மினிமம் பேலன்ஸ்ல பேர்ல ஏழை எளிய நடுத்தர மக்கள், உங்ககிட்ட என்கிட்ட மினிமம் பேலன்ஸ் இருக்கும் சார், ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் இருக்காது. அவங்க காசு 21,000 கோடி ரூபாயை பிடுங்கி தின்னுட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இந்துக்களுக்கு ஆதரவா எந்த முகத்தை வச்சுட்டு பேசுறாங்க? திரு வரதராஜன், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வத அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதப்படுத்துது. ஆனா பிரதமர் திரு நரேந்திர மோடி மட்டும் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் நேர் எதிர் நிறுத்துகிறார் அப்படின்னு விமர்சிச்சாங்க. மதிவதனி, அதாவது நிறைய பேர் பேசிருக்காங்க, எனக்கு எல்லா கருத்துக்கும் நான் பதில் சொல்லலாம், ஓரளவுக்கு எனக்கு பதில் சொல்ல அனுப்பணும். சகோதரி முதல்ல பேசினாங்க, திமுகவினுடைய தாய் அமைப்பான திகாவில இருந்து. அவர் திக புத்தகத்தையும் திமுக புத்தகத்தையும் படிச்சுட்டு பேசக்கூடியதில்லை ஆர்எஸ்எஸ் பத்திலாம். ஆர்எஸ்எஸ் ஒரு ஆலமரம், 100 ஆண்டுகள் உள்ள ஒரு தன்னார்வ அமைப்பு. இன்னைக்கு எந்த ஒரு தன்னார்வ அமைப்பு 100 ஆண்டுகள் வந்து ஆர்எஸ்எஸ். இது அதுல இருந்து வந்தவர் தான் பாரத பிரதமர் மோடி, அதுல இருந்து வந்தவர் தான் வாஜ்பாய். நாங்க ஆர்எஸ்எஸ் யாருக்கு தன்னார்வமா இருந்து யாருக்கு செஞ்சாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க பேசுற பொறுமையா இருந்தானே, நீங்க பேசுற பொறுமையா இருந்தானே, பொறுமையா இருக்கணும். நீங்க பொறுமையா இருக்குமா? நான் பதில் சொல்றேன், நீ பொறுமையா இருக்கு. ரொம்ப ஆர்வ கொள்ளாம பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன் சார், பாஜக எவ்வளவு யாரை கொண்டுச்சு என்னதான் நம்ம எல்லா கதையெல்லாம் சொல்றாங்க. நான் கேட்கிறேன் சார், பாஜக தொண்டர்கள், ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் தியாக ஒரு அரசியல் இயக்க அதிக தொண்டர்களை பலி கொடுத்த இயக்கம் சொன்னா இந்த நாட்டுல அது பாஜக. உலக நாட்டிலேயே பாத்தீங்கன்னா பாஜக கட்சி தான் சார் அது. அதே போல இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்களுக்கு பிறகு இந்துக்களுக்காக, அதாவது இஸ்லாமியர்கள் நாட்டில் எல்லாரும் ஒன்றுதான், அது இந்துக்களுக்காக கொடுக்கக்கூடிய பிரதமர் வந்திருக்கிறார். எந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், ஊடுருவல் நீங்க இஸ்லாமியையும் நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க. அதே போல பயங்கரவாதி எப்பயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் சில கட்சிகளும் பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளை பத்தி பேசணும்னா இஸ்லாமியர்களை பத்தி பேச நீங்க தாங்க அவர்களை அவமானப்படுத்துறீங்க, நீங்க தான் அவர்களை சிறுமைப்படுத்துறீங்க. நான் என்ன கேட்கிறேன், மியான்மர்லயே அந்த ரோஹிங்கியா முஸ்லீம் அனுமதிக்கல, இது போன்ற சிஏ சட்டம் தவறா பரப்புறீங்க. அதே போல இது போன்ற பல விஷயங்கள்ல சட்டங்கள்ல தவறாக மக்கள்கிட்ட எனக்கு ஒரு நிமிடம் மட்டும் கொடுங்க, நான் மீண்டும் தரேன். திப்பு சுல்தானின் ஆதரவாளர்கள் வேண்டுமா, ராமர் மற்றும் ஹனுமனின் பக்தர்கள் வேண்டுமா அப்படின்னு கேட்கப்பட்டது கர்நாடக தேர்தல்.
இன்றைய முஸ்லிம்கள் இந்துக்களாக இருந்து மதம் மாறியவர்கள் தான். அதனால எல்லா முஸ்லிம்களும் ஒரு நாள் இந்துக்களாக மாறணும். மாறுற அன்னைக்கு பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லணும். பசுவதையில் ஈடுபடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள கொல்லுங்க. எந்த தயக்கமும் இல்லாம சுதந்திரமா கொலை செய்ய நான் அனுமதி கொடுத்திருக்கேன். அவங்களுக்கு ஜாமீனும் விடுதலையும் நான் பெற்று தருகிறேன் அப்படின்னு சொன்னவர் கியான் தேவ் அஜ்குதா, பாஜக ராஜஸ்தான் மாநில பாஜகவுடைய மூத்த தலைவர். 50,000 இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தரோட வாக்கு கூட வேண்டான்னு சொன்னவர் ஈஸ்வரப்பா, பாஜகவுடைய தலைவர். இஸ்லாமியர் நலனுக்கு யாருமே பணியாற்ற வேண்டாம், இஸ்லாமியர்கள் யாரும் பாஜக அலுவலகத்துக்கே வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னவர் பாஜகவோட எம்எல்ஏ. இதெல்லாம் சாம்பிள் தான், இன்னும் நிறைய நம்ம சொல்ல முடியும். நான் நேரம் கருதி இதை ஒரு 4-5 மட்டும் சுட்டி காட்டுறேன். அதாவது நீங்க வந்து ஏதோ ஒரு நபர் இன்னைக்கு ஈஸ்வரப்பா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது யாரெல்லாம் பாஜக இஸ்லாமியருக்கு எதிராக பேசினாலோ, யாருக்கு எந்த மதத்தை யார் புண்படுத்தி பேசினாலும் அதுல பாஜக இடமில்லை. அது தலைமை பாஜக தலைவர்களோ லவ் ஜிகாத் செய்வது கலாச்சாரம், அவங்க கலாச்சாரம், நாம் அதனை ஏற்கக்கூடாது. லவ் ஜிகாத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளில் கூர்மையான ஆயுதங்களை வைத்திருங்கள், ஆயுதங்கள் இல்லாட்டா காய்கறி வெட்டும் கத்தியாவது வைத்திருங்கள்னு சொன்னவரை வந்து நீக்கியாச்சா கட்சியை விட்டு பாஜக? நான் என்ன சொல்றேன், நான் ஒரு செய்தி அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் சொல்றதை நீ கேட்கணும். அதிகாரப்பூர்வ தலைவர் சொல்றதை எடுத்துக்கொள்ளலாம். இது திப்பு சுல்தான் விஷயத்துல பேசுறீங்க. அதுல பிரதமர் பேசுவதும் உள்துறை அமைச்சர் பேசுவதும் தான் பாஜகவுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு மாநில தலைவர்கள் பேசும் பேச்சாக பரவுது. தொடக்கம் வந்து பிரதமர் தொடங்கி வைக்கிறதும் உள்துறை அமைச்சர் பேசுவதுமாக இருக்கிறதுனால தானே அது பரவுது. அங்கேயே ஒரு கட்டுப்பாடு இருந்திருந்தா, கண்டிப்பு இருந்திருந்தா அது பரவாதுல்ல கீழ்நிலைக்கு. நீங்க எதை பேச வேண்டும் என்பதெல்லாம் நீங்க பிரதமர் உள்துறை அமைச்சருக்கெல்லாம் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய உன்னதமான தலைவர் சார், நீ சிறுமைப்படுத்தக்கூடாது யாராலும் சரி. அந்த அம்மா சகோதரி லட்சுமி சொன்னாங்க, சிறுபான்மை நாடுகள்லாம் கொஞ்சமா இன்னைக்கு இந்த நரேந்திர மோடிக்கு அதிக அவார்டு கொடுத்தது, விருது பெற்றதுல பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிக விருதுகள் பெற்றது வந்து இஸ்லாமிய நாடுகள் தான். அவனு வச்சு புரிஞ்சுக்க. அதே போல இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கும் வந்து இன்னைக்கு முத்தலாக் சட்டமா இருக்கலாம். இன்னைக்கு பல்வேறு உரிமைகளுக்கு சம உரிமை கொடுத்திருக்கிறது நீ நரேந்திர அதை பேசும் அப்படியே இப்படி பேசுறாருன்னு தான் கேக்குறோம். அதை கேட்போம். நீங்க சொன்னதை கேட்போம். சரவணன், இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜகன்னு எதிர்கட்சிகள் சித்தரிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு பாஜக அரசு திரு மோடி நிறைய செய்திருக்கிறாங்க. முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய பெண்கள் முன்னேற்றத்திற்கு, ஹஜ் பயணத்திற்கு நான் வந்து தேவையான சலுகைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் பிரதமரே பிரச்சாரத்துல பேசுறாரு. ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்க விரும்புவீங்களா எதிர்கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக? நீங்க திரு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்கிட்ட வந்து ஒரு கேள்வியை வச்சிங்க. இப்படிப்பட்டவர்கள் வந்து பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படியெல்லாம் பேசியிருக்காங்களே, இவங்க மேலெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, அதுக்கு அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னாரு. ஐயா, டேனிஷ் அலி பாராளுமன்றத்தில் ரமேஷ் பிதுரி என்ன பேசினார்? அடங்காவத், நீ ஒரு தீவிரவாதி. எதுக்காக? அவர் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக அப்படிப்பட்ட ஒரு வசை சொல்லுக்கு, அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஆளானார். யாரு? திரு டேனிஷ் அலி. என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? திரு ரமேஷ் பிதுரி மேலே திருப்பி எம்பிக்கு தான் கண்டெஸ்ட் பண்ணுறாரு அவர். அது ஒரு குவாலிஃபிகேஷன், பாஜகவில் அது ஒரு குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து இவர்கள் வந்து திடீர்னு வந்து நல்லவர் வேஷம் போட்டால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, ஏன் இதை இப்போ செய்கிறாங்க? இப்போ ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போலிங்கில் வந்து படுதோல்வியை சந்திக்கிறது பாஜக. நாங்கள் இத்தனை சீட்டை ஜெயிச்சிருவோம், அத்தனை சீட்டை ஜெயிச்சிருவோம்னாங்க. அதில் படுதோல்வி, எஸ்பெஷலி வெஸ்டர்ன் யூபி அண்ட் ராஜஸ்தான், அங்கே படுதோல்வியை சந்திக்கிறாங்கன்ன உடனே என்ன ஆகுது? இவர்களுக்கு பயம் பிடிக்கிறது. இனிமே நம்ம வந்து வேற எதுவும் சொல்ல முடியாது, இது வந்து லாஸ்ட் ரிசார்ட். நீங்க சொன்னதுல இருந்து தான் ரெண்டு கேள்வி. இன்னொரு சின்ன கருத்து, தூர்தர்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சுனாங்க. ஐயா, இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் கலரே கிடையாது, இப்போதான் மாத்திருக்காங்க. அதுவும் எதுக்கு அப்படின்னா, அதுவும் எதுக்கு அப்படின்னா மடை மாற்றுவதற்காக. இப்ப நீங்களும் நானும் வந்து காவியை பத்தி பேசுவோம்ல, தங்கத்தை பத்தி பேசினாங்க. தங்கத்தை வித்து எல்லாருக்கும், இந்தியாவிலேயே திரு மோடி அவர்கள் ஆட்சியில தான் எல்லா சாமானியர்களும் கொண்டு போய் தங்கத்தை அடக்க வச்சிருக்காங்க. 1 லட்சம் கோடி தங்கம் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, நான் 2 கேள்வி கேட்கணும் திரு ஸ்ரீராம். ஒன்று வந்து தோல்வி பயத்தினால பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுக்களை பேசுறாரு அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு, வெறுப்பு பேச்சை பேசுகிறவர்கள் மீது கட்சி எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, அது ஒரு குவாலிஃபிகேஷனா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னார்.
ஆமா, ஜெய் ஸ்ரீராம் ராம் மை ஷிட் அப்படின்னு சொன்னாரு ராஜா. அவரை பத்தி நீங்க ஏதாவது அவர் மேல ஒரு இப்போ எம்பி கேண்டிடேட் நிக்க போறாரு. ஜெய் ஸ்ரீராம வந்து மை ஷிட்ன்றவர் நீங்க இன்னும் கட்சியில வச்சிருக்கீங்களே, நீங்க ஏதாவது ஒரு எடுத்தீங்களா? சார் தவறா பேசாதீங்க, தவறான கருத்துக்களை சொல்லாதீங்க, தவறான பொய்யான கருத்துக்களை சொல்லாதீங்க. பேச விடுங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க கூட போய் பேசினே இருக்கீங்க. அப்ப நாங்க பேசினா நீங்க போய் பேசினா அப்படி பேசிட்டு தான் இருக்கீங்க. உட்கார்ந்தது போய் பேசுறீங்க. நாங்க பொறுமையா கேட்கலையா? நேரம் பயம். சரி, நேரம் சரி, இவங்க வீரன்லாம் இதான். நான் சொன்னேன், இந்த வீரன்லாம் இதான். மறுக்க முடியுமா அவரால? இந்த வீரன்லாம் இதான். மறுக்க முடியாது. நான் சொல்றது கேட்க சொல்லுங்க. பொய்யான கருத்துக்களை சொன்னா அவர் அலோ பண்ணுவோம். எப்படி அலோ பண்ண முடியும்? முதற்கட்ட வாக்குப்பதிவுல கருப்பர் கூட்டம் பேசினதுக்கு என்ன பண்ணாங்க? கருப்பர் கூட்டம் பேசுது. யாரா இருந்தா என்ன பண்ணாங்க? நான் அந்த கேள்வி கேட்கிறேன். அதாவதுங்க, இவங்க மேடம் சொன்னாங்க 21 கோடி 23 கோடி என்னமோ 21,000 கோடி பிடிங்கி திணிச்சு. நம்ம தமிழ்நாடு போலீஸுங்க இந்த 6 மாசத்துல 23 கோடி டிராபிக் ஃபைன்ல வாங்கியிருக்காங்க. 9 லட்சம் கேசஸ். இது பிடிக்கத்தினதுன்னு சொல்ல முடியுமா? தவறு செய்தால் உங்களுக்கு ஒரு எப்போதும் கண்ட்ரோலா இருப்பீங்க. நீங்க எப்போதும் கண்ட்ரோலா இருப்பீங்க. தனி மனித தாக்குதல் அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க 3 பேரும். நீங்க எப்படிங்க அதை அலோ பண்றீங்க? நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தானே. நீங்க என்னங்க அப்ப உங்களால தாண்டி நீங்க எல்லை தாண்டி தனி மனித தாக்குதல் எதுக்கு 3 பேரை வைக்கிறீங்க? ஈக்குவலா வைங்க. ஒரே எல்லா சித்தாந்தத்துக்கு ஈக்குவலா வைங்க. ஒரு சித்தாந்தத்துக்கு 4 பேரை வைக்கிறீங்க. 4 பேர் கத்துறாங்க. பேச வரவங்கள பேச விட மாட்டேங்கிறீங்க. கும்பல் மாதிரியான டிபேட் இல்ல. கும்பல்னா சொல்லலாம். ஈக்குவலா வைங்க. கும்பல்னா சொல்லலாம். நீங்க முதல்ல ஈக்குவலா வச்சாதான் இது நடக்காது. நீங்க ஒரு சாரை பத்தி 4 பேரை வைக்கிறீங்க. இன்னொரு சார் 2 பேரை வைக்கிறீங்க. கத்த விடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க கண்டிச்சு எல்லார்ட்டையும் குறுக்கிட்டு தான் சார் நான் சொல்லிட்டு வரக்கூடாது. எல்லார்ட்டையும் குறுக்கிட்டு தான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சோ அது ஒரு ஃபைன் தெரிஞ்சுதானே அந்த ஃபைனை கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஜன்தன் அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு ஜன்தன் அக்கவுண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லங்க. அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த சந்தாதாரருக்கு தெரியும் மினிமம் பேலன்ஸ் வைக்கலைன்னா அவங்களுக்கு சர்வீஸ் ஃபீ உண்டு என்று. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை வாங்குவது. அந்த பணம் அந்த வங்கி பண்றது. அதுல வந்து ஒண்ணும் பெரிய தவறு இல்லை. உங்களால முடியவில்லை என்றால் நீங்க அங்க அக்கவுண்ட் வைக்க வேண்டாம். யாரும் இங்க நிர்பந்திக்கல. அதுதான் அந்த ஒரு பாயிண்ட். அதாவது இந்த யூபி அரசாங்கத்துல கம்யூனல் பில் ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. அந்த கம்யூனல் பில் என்ன தெரியுமா சொல்லுது? எந்த இடத்துல கலவரம் வந்தாலும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்க அந்த கேஸ்ல போடக்கூடாது. இந்துவை மட்டும் தான் நீங்க ட்ராக் பண்ணணும். அந்த பில் போல நீங்க யார் வேணா செக் பண்ணிக்கிட்டோம். நான் போய் சொல்றேன், நான் சொல்றேன், நான் செக் பண்ணிக்கிட்டோம். அப்பட்டமான போய் யூபி அரசாங்கம் அப்பட்டமான போய் அப்படி ஒரு சட்டமே வரல. இப்ப நடைமுறையில் இருக்கா? இல்லை. ஆனால் இல்லாதத ஏன் சொல்றீங்க? அந்த பில் அங்க டிஃபீட் பண்ணப்பட்டது பாஜகவால. அங்க டிஃபீட் பண்ணப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா ஒரு பில்ல கொண்டு வர முடியுமா? நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க செக் பண்ணுங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா ஒரு பில்ல கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு இப்ப நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் கேளுங்க. சரி, நிறைவு செய்யலாம். வக்ஃப் போர்டு ஆக்ட்ல 1955 வக்ஃப் போர்டு ஆக்ட்ல 101 செக்ஷன்ல அந்த வக்ஃப் போர்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் சர்வன்ட்ஸா ட்ரீட் பண்ணணும்னு இருக்கு. ஏன் அது ஒரு இந்து மதத்துல ஒரு பூசாரியோ ஒரு அர்ச்சகரோ இல்ல ஒரு சங்கராச்சாரியாரோ ஏன் அவங்களுக்குலாம் அது இது இல்லையா? ஏன் அந்த ஒரு மதத்திற்கு மட்டும் இவ்வளவு ப்ரொடெக்ஷன்? அவங்களுக்கு மட்டும் அது பப்ளிக் சர்வீஸ் சர்வெண்டா நீங்க ட்ரீட் பண்றீங்க. ஆனா ஒரு நார்மல் மிச்சம் நிறைய குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. அவங்க பதில் சொல்லட்டும். இதெல்லாம் தான் குற்றச்சாட்டு. சரி, பதில் சொல்லுங்க. அதனால நீங்க இஸ்லாமியர்கள் மட்டும் வேலை பார்க்கறாங்க காங்கிரஸ்னு சொல்றோம். அத பிரதமர் சொல்றதுல தப்பு இல்ல. அவ்வளவுதான். ஒரே ஒரு சின்ன கருத்து தான். என்ன அப்படின்னா யூபிஏ ஆட்சியில ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுல வந்து அவங்களை ப்ராசிக்யூட் பண்ணீங்க. இவருக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் இவங்க தலைவருக்கு தெரிஞ்சா நேத்து பிரச்சாரத்துல பேசியிருப்பாரு சார். அத அவர் பேசலன்றதே அது பொய்ன்றது. சரி, முடியும். இல்ல ஒண்ணு வந்து தொடங்குற போது எப்படி இந்த எலெக்ஷனை வந்து தொடங்குற போது ஒரு கான்பிடன்ஸோட தொடங்கினாங்க. இப்ப பயத்துல பேசுறாங்கன்னு சரவணன் சொன்னாரு. தொடங்குற போது நீங்க பாத்தீங்கன்னா அப்கி பார் இல்ல தோக்க போறோம். அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்குமா இருக்கும். 400 இடங்கள் தொடங்குற போது முடிச்சிடுறேன். தொடங்குற பொழுது அப்கி பார் 400 பார், அதாவது 400 இடங்களை சக்கோபார் அப்படி 400 இடங்களை நாங்க தாண்ட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் வந்து இவங்களோட அந்த மேனிஃபெஸ்டோல இருந்து தெரிய வந்துருச்சு.
ஏன்னா அவங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தோட அந்த பேசிக் டெனட்ஸ் இருக்கு இல்லையா, அதையே மாற்றணும்னு நினைக்கிறாங்க. நீங்க 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இவங்களோட மேனிஃபெஸ்டோல. ஒன்று யூனிஃபார்ம் சிவில் கோட், இன்னொன்னு வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அந்த மாதிரி அரசியல் அமைப்பு சட்டத்தோட பேசிக் டெனட்ஸே மாற்றணும். அவங்களுக்கு 400 வேணும்ங்கறதுனால தொடங்கினாங்க. இப்ப பயத்துல விவாதத்தை முடிக்கணும். தொடங்கிட்டே வரும். நீங்க யூஜிசிங்கிறது வந்து இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை உடைய ஒரு நாட்டுல இறுதிக்கட்ட கருத்து சொல்ல முடிஞ்சிருச்சு. வீரமணி அவர்கள் நம்ம எல்லாரும் மீண்டும் மீண்டும் ஒரு மேடையில சந்திக்க போறோம். சொல்றாங்க. இந்த புரிதல் எப்படி எனக்கு தெரியல. எல்லாரும் மீண்டும் ஒரு மேடையில சந்திக்க போறோம். முடியும். ஸ்ரீராம் சார் ஆசைப்படலாம். ஒரே நேரத்துல தேர்தல் வைக்கிறதுக்கே வக்கில்ல சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வராது. ரெண்டாவது ஒரே ஒரு கருத்து, எல்லாமே பேசணும். ஒருமையில பேசுறது, தங்களை மட்டும் நாகரிகமா பெரிய அறிவாளியா நினைச்சுக்கிறதா கதா காலேஜம் காலத்துல முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க விவாதத்துக்கு வந்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க நேர்மையா கேட்கணும். நீங்க சொல்ற பதில நீங்க நேர்மையா கேட்கணும். அந்த நேர்மை இல்லனா நீங்க இங்க வர கூடாது. மதச்சார்பற்ற தன்மைக்கு நேர்மையா கேட்க பேசும்போது நீங்க பேசுவோம். இன்னொரு சந்தர்ப்பத்துல நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது